வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் 50% இடஒதுக்கீட்டை நீக்கிவிட்டு நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உறுதி. நேற்று பெய்த மழையின் இன்று முளைத்த விஷக்காலன் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு வழங்கி அதிமுக தலைமை உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்று யானை மிதித்ததில் 2 பேர் உயிரிழப்பு. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலேயே உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வீட்டின் மீது வெடிகுண்டுகள் வீசிய சம்பவத்தில் 3 பேர் கைது. இனி விரிவான செய்திகளை காணலாம். மகாராஷ்டிரத்தில் 50% இடஒதுக்கீட்டை நீக்கிவிட்டு நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உறுதியளித்தார். இது தொடர்பாக மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ராகுல் காந்தி பேசினார். அப்போது ஜாதி கணக்கெடுப்பு தான் நம்முன் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை, அதுதான் எங்களின் மையத்தூண், அதை நாம் செய்து முடிப்போம் என்று தெரிவித்தார். 20ஆம் தேதி நடைபெறும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் சித்தாந்தங்களின் போர் என்றும் சில பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான சண்டை என்றும் தெரிவித்தார். மேலும் பாக்ஸ்கான், ஏர்பஸ் உள்ளிட்ட ரூபாய் 7 லட்சம் கோடி திட்டங்கள் மகாராஷ்டிரத்தில் இருந்து குஜராத்திற்கு மாற்றப்பட்டது என்றும் இதனால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இழக்க நேரிட்டது என்றும் தெரிவித்த அவர் இடஒதுக்கீட்டில் 50% வரம்பை உடைப்போம் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காலன் உதயநிதி ஸ்டாலின் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். காவிரி சரபங்கா உபரிநீர் திட்டத்தை அமல்படுத்திய அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாய சங்கங்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. விழாவில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்காக ஏராளமான திட்டங்கள் கொண்டுவரப்பட்டன எனவும் திமுக திறந்து வைத்த பெரும்பாலான திட்டங்கள் கடந்த ஆட்சியில் அதிமுக கொண்டு வந்தது எனவும் விவசாயிகளை பற்றி திமுக அரசிற்கு கவலை இல்லை எனவும் காவிரி நதிநீர் பிரச்சனையை தீர்க்க கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் கோட்டையில் அமர்ந்து கோப்புகளில் கையெழுத்திடுவது மட்டும் வேலை இல்லை, விவசாயிகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த விஷக்காலன் உதயநிதி ஸ்டாலின் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு வழங்கி அதிமுக தலைமை உத்தரவிட்டுள்ளது. கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளராக தளவாய் சுந்தரத்திற்கு அதிமுக தலைமை மீண்டும் வாய்ப்பளித்துள்ளது. முன்னதாக RSS பேரணியை தொடங்கி வைத்து அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்காக அதிமுக கட்சியிலிருந்து தளவாய் சுந்தரம் நீக்கப்பட்டிருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது தொடர்பாக அவர் விளக்கம் அளிக்கவும் அதிமுக தலைமை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு தளவாய் சுந்தரம் வருத்தம் தெரிவித்து அதற்கான விளக்கத்தையும் அளித்துள்ளார் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. இது தவிர இன்று முதல் அவர் அதிமுக அமைப்பு செயலாளர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட கழக செயலாளர் பொறுப்பில் நியமிக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வளர்க்கப்பட்டு வந்த தெய்வானை என்ற யானை மிதித்ததில் 2 பேர் உயிரிழந்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்ற யானை வளர்க்கப்பட்டு வருகிறது. கோவில் யானை தெய்வானை காலையிலிருந்து வழக்கம் போல் இருந்த நிலையில் பிற்பகலுக்கு மேல் திடீரென மதம் பிடித்துள்ளதாக கூறப்படுகிறது. மாலை 3 மணி அளவில் யானை பாகன் உதயன் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகிய இருவரும் யானைக்கு பழம் கொடுத்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆக்ரோஷத்துடன் தாக்க தொடங்கியது. கோவில் யானை தெய்வானை வெறிக்கொண்டு விரட்டி தன் காலால் மிதித்ததில் கோவிலுக்கு வந்த பாகனின் உறவினர் சிசுபாலன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். யானை தாக்கியதில் பலத்த படுகாயமடைந்த பாகன் உதயகுமார் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். யானை மிதித்து 2 பேர் உயிரிழந்த சம்பவம் திருச்செந்தூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. So it's in general very polite animal. So this kind of aggressive behavior has not been reported in past. So our team, veterinary expert team, is checking what happened actually and what led to this kind of incident. So they are analyzing if their behavior, if some intervention is required, will definitely take all the steps to safeguard the health of animal as well as health of the devotees. They should not be impacted. யானைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா சார்? யானைக்கு எதுவும் மதம் பிடிச்சிருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? யானைக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது? யானையோட பிஹேவியர் எப்படி இருக்கு சார்? இப்போ நேச்சுரலா தான் இருக்கா? யானைக்கு பிஹேவியர் சேஃப் இருக்கு. யானை நார்மலா இருக்கு, but they are not taking food right now. So if some kind of incident, because Kavadi is there, Kavadi is
someone who is very close to elephant. यानी कि वे रोमा close है. ஓகே So if some death is happening to kavadi, some accident is happening, याने रोमा sensitive मारी animal है. So if any incident is happening, they will also get impacted. So right now they are not taking food. That's what I have got the information. So our team will be seeing the health condition, behavior, social behavior, the all other parameters. After that only we can suggest whether these things would be there. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலே உள்ளார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் பாபு சிதம்பரனாரின் 88வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அதனை முன்னிட்டு திருச்சி நீதிமன்றம் அருகே உள்ள அவரின் உருவ சிலைக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாபு சிதம்பரனார் கப்பல் ஓட்டியும் செக்கிழுத்தும் நாட்டின் விடுதலைக்கு பாடுபட்டார். தமிழகத்தை சேர்ந்த விடுதலை போராட்ட வீரர்கள் மறக்கப்பட்டு மறைக்கப்பட்டு வருகிறார்கள் என்றும் அவர்களின் எந்த அடையாளமும் தமிழகத்தில் இல்லை என்றும் வல்லபாய் பட்டேலை தூக்கி பிடித்தவர்கள் ஆர் என் ரவியின் கூட்டத்தினர் எனவும் அதை ஆதரித்தவர்கள் திராவிட கூட்டத்தினர் எனவும் தெரிவித்த அவர் திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலே உள்ளார்கள் என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வீட்டின் மீது ஞாயிற்றுக்கிழமை வெடிகுண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் 3 வரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வீட்டின் மீது வான்வழியாக அடையாளம் தெரியாத நபர்களால் வீசப்பட்ட வெடிகுண்டுகள் வீட்டில் உள்ள தோட்டப்பகுதியில் விழுந்தன. அந்த சமயத்தில் நேதன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் யாரும் வீட்டில் இல்லை என்றும் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேபோல் கடந்த மாதம் அவரது வீட்டை குறிவைத்து ஆளில்லா விமானம் மூலம் ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்திய போதும் நேதன்யாகு மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தாக்குதலில் சந்தேகத்தின் பேரில் 3 வரை அந்த நாட்டு காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்று சென்னை கிண்டியில் பாபு சிதம்பரனாரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய போது முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். பாபு சிதம்பரனாரின் 88வது நினைவு தினத்தையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, சுவாமிநாதன், மேயர் பிரியா ஆகியோரும் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தென் சென்னை மாவட்ட செயலாளருமான தாமு ஆகியோர் பங்கேற்று பாபு சிதம்பரனாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பாபு சிதம்பரனாருக்கு நினைவஞ்சலி செலுத்துவது பெருமை கொள்கிறோம் எனவும் இந்திய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று போராடியவர் பாபு சிதம்பரனார் எனவும் அவரின் பெயரை கொண்டு தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ரூபாய் 170 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு திட்டங்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார் என்றும் தமிழக வளர்ச்சியில் மத்திய அரசு அக்கறை கொள்கிறது என்றும் தமிழகத்தை சேர்ந்தவர் என்பதில் நம் மாநிலத்திற்கு நிதி அதிக அளவில் வர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரிவது தவறு என்ற ஒரு சட்டம் தெலுங்கானாவில் உள்ளது என்றும் அதேபோன்று தமிழகத்தில் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியக்கூடாது என்ற சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் வணக்கம். மரியாதைக்குரிய கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களுக்கு நினைவாஞ்சலி செலுத்துவதில் பெருமை கொள்கிறோம். ஏனென்றால் சுதந்திரம் விடுதலைக்காக மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரமும் மேம்பட வேண்டும் என்று ஒரு மாற்று சிந்தனையோடு பொருளாதாரத்தை முன்வைத்து நம் நாட்டிற்கு பொருளாதார விதத்தில் லாபம் வர வேண்டும் என்றும் சுதேசி கப்பல் விட வேண்டும் என்றும் அவர் தீவிர முயற்சி எடுத்தார். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களின் தோழனாக இருந்து தொழிற்சங்கங்களில் கலந்து கொண்டதனால் கைது செய்யப்பட்டு இரட்டை ஆயுள் தண்டனை பெற்றார். ஆக அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை நினைவு கூறுவதில் நாமெல்லாம் பெருமைப்படுகிறோம். அவர் பெயரில் உள்ள தூத்துக்குடி துறைமுகத்திற்கு சமீபத்தில் 178 கோடி ரூபாயில் மேம்பாட்டு திட்டங்களை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அறிவித்திருக்கிறார். ஆக தமிழக நலனில் அக்கறை கொண்ட மத்திய அரசு இதை போல நல்ல திட்டங்களுக்கு, அதே போல நமது துறைமுகம் இங்கே சென்னை துறைமுகத்திற்கு வடகிழக்கு பருவமழை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது என்று பிளவக்கல் பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்த போது அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் இயற்கை எழில் சூழ்நிலையில் 47 அடி முழு கொள்ளளவு கொண்ட பிளவக்கல் பெரியாறு அணை அமைந்துள்ளது.
இந்த அணையிலிருந்து சுற்று வட்டாரத்தில் உள்ள கொடிக்குளம், பெரியகுளம், விராடசமுத்திரம், பூரி பாறைக்குளம் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கண்மாய்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது. கடந்த சில தினங்களாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக பிளவக்கல் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணை நீர்மட்டம் 37 அடியாக உள்ளது. இந்நிலையில் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் ஆகியோர் தண்ணீரை திறந்து வைத்தனர். வினாடிக்கு 150 கனஅடி நீர் வீதம் இன்று முதல் 6 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிட்ட பின்னர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வடகிழக்கு பருவமழை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். இது மழை பெய்வதை பொறுத்து தொடர்ந்து தண்ணீர் வழங்குவதற்கு வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்யவிருக்கிறோம். நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிற கண்மாய்கள் நீர்ப்பாசன வசதிகளெல்லாம் மேம்பாடு செய்வதற்காக 150 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறார்கள். அதுபோக நம்முடைய பிளவக்கல் இந்த டூரிஸ்ட் சென்டராக இருந்தது. இது இப்போ போன தடவை நம்ம கொரோனா வந்த நேரத்தில் இருந்து அது நின்று போய்விட்டது. அதை மாண்பு முதலமைச்சர் மத்தியில் நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லியின் விளைவாக அதற்கு 10 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். அந்த பணத்தின் மூலமாக இந்த பக்கம் டூரிஸ்ட் சென்டர் நல்ல டூரிஸ்ட் சென்டராக நல்ல வசதி உள்ள ஒரு மக்கள் வந்து செல்லக்கூடிய அளவிற்கு நிச்சயமாக செய்து கொடுப்போம். அந்த டூரிஸ்ட் சென்டர் இப்போ எல்லோருக்கும் பயன்படக்கூடிய அளவுக்கு இருக்கும். மழை பெய்கிற நேரத்தில் தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடப்படும். பணியில் எப்போது சத்துவாங்க? இப்போ தான் தலைவர் வந்துட்டு ஒரு வாரம் பணம் ஒதுக்கியாச்சு, வேலையை ஆரம்பிச்சிடுறோம். அதாவது டூரிஸ்ட் சென்டருக்கு பணம் ஒதுக்கியாச்சு. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த தமிழ் அறிஞர்களின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 10 லட்சத்தை தமிழக தொழில்துறை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் அறிஞர்கள் 9 பேரின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டு நூலுரிமை தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு நூலுரிமை தொகையாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கினார். மேலும் மறைந்த தமிழ் அறிஞர்கள் முனைவர் சதீசீலன், முனைவர் அரசு, பாவலர் பாலசுந்தரம், அரவாணன், திருநாவுக்கரசு, குமரவேலன், கவிஞர் வேழவேந்தன் ஆகியோரது குடும்பத்தினரிடம் நூலுரிமை தொகையாக தலா ரூபாய் 10 லட்சத்தை அமைச்சர் சாமிநாதன் வழங்கினார். அதன் பின்னர் விருந்தாளர்களிடம் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் சாமிநாதன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தலின்படி தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் 9 தமிழ் அறிஞர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் தமிழ் அறிஞர்கள் நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றினர் எனவும் அவர்களின் நூல்களை நாட்டுடைமையாக்கி தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கினர் எனவும் தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை செய்யும் வகையிலும் தமிழ் மொழியை செம்மைப்படுத்தும் வகையிலும் தமிழ் வளர்ச்சித்துறை செயல்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் இன்றைக்கு 9 தமிழறிஞர்களுக்கான விருது வழங்குகிற அவர்களுடைய நூல்களை நாட்டுடைமையாக்கி அவர்களுக்கு விருது வழங்குவதும், அதேபோல் நினைவில் வாழக்கூடிய கவிஞருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய மரபுரிமை வாரிசுதாரர்களுக்கு இந்த விருதுகள் தலா 10 லட்சம் வீதம் மாண்புமிகு முதலமைச்சரின் ஆணைக்கிணங்க வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்களும் நீண்ட நாட்களாக இந்த விருதுகளை எதிர்பார்த்திருந்தார்கள். அரசு தங்களுடைய நூல்களை அதேபோல தாங்கள் குடும்பத்தார் எழுதிய கவிஞர்கள் நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்குவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த எதிர்பார்ப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் சட்டமன்றத்தில் அறிவிப்புக்கு இணங்க இன்றைக்கு அது நாட்டுடைமை ஆக்கப்பட்டு அவர்களுக்கான பரிசு தொகையும் இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் தலா வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்களும் இன்றைக்கு அந்த விருதுகளை எல்லாம் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருப்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள். இந்த தமிழ் அறிஞர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலும் மேலும் தமிழ் மொழியை செம்மைப்படுத்துகின்ற வகையிலும் தமிழ்நாடு அரசு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ளேன். பாஜக பெண் நிர்வாகி ஒருவர் தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய நபரை பிடித்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் திறன் மற்றும் விளையாட்டு பிரிவு செயலாளராக அலிசா அப்துல்லா இருந்து வருகிறார். இவரது தொலைபேசிக்கு ஆண் ஒருவர் பல்வேறு முறை ஆபாசமாக மெசேஜ் அனுப்பியும் தனக்கு மசாஜ் செய்ய தொடர்ந்து நேரில் வரும்படி வற்புறுத்தியும் உள்ளார். இந்நிலையில் தனக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பிய நபரை தனி ஒரு ஆளாக சென்று அவர் தங்கியிருந்த தனியார் நட்சத்திர ஓட்டலில் இருந்து பிடித்து வந்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட கேளம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை
என கேளம்பாக்கம் காவல் ஆய்வாளர் மீது கடுமையாக குற்றம் சாட்டினார். மேலும் போதையில் இருக்கும் அந்த நபரால் என் போன்ற பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். எனவே போதையற்ற ஒரு நிலை உருவாக வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என தெரிவித்தார். தப்பாக தவறாக கொஞ்சம் வார்த்தைலாம் யூஸ் பண்ணிட்டு பேசினார். பாடி மசாஜ் இந்த மாதிரி நீங்கள் வாங்க, ஒரு ராத்திரிக்கு வாங்க சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி இல்லை, நிறைய வாட்டி வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்கு உருதுவில் வந்து பேசினார். ஸோ நான் கண்டிப்பாக நான் வந்து விட மாட்டேன். நான் ஆல்ரெடி யோசித்தேன் இது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, அவங்க வந்து நான் வந்து ஜிஞ்சர் ஹோட்டலில் வந்து ரூம் நம்பர் 306 இருக்கிறேன், தயவுசெய்து கண்டிப்பாக நீங்கள் வரணும் சொல்லிவிட்டு, சரி நான் வரேன் நான் சொல்லிவிட்டு எல்லா ஜிஞ்சர் ஹோட்டலில் வந்து போனேன். நான் தரமணி, வடபழனி, அதுக்கப்புறமா லாஸ்ட் வந்து OMRக்கு வந்து நான் போனேன். போகும்போது அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஃபெரோஸ் ஒருத்தர் இருக்கிறாங்க. ஆமாம் இருக்கிறாங்க, 306. சரி, அப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் தான் வந்து கூப்பிடணும். கேளம்பாக்கம் போலீஸ் வந்து நாங்கள் கூப்பிட்டோம். அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. கூப்பிடும்போது 2 பேர் வந்தாங்க. வரும்போது இந்த மாதிரி ரிட்டன் கம்ப்ளைண்ட் வந்து ஏதிட்டு கொடுத்தேன். நான் கொடுக்கும்போது போலியான நம்பர் பிளேட்டுடன் பம்பர் பொருத்தப்பட்டு சென்னையில் சுற்றி வரும் ஜீப்பை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் TN 57 AK 0122 என்ற தமிழ்நாடு அரசு ஜீப் ஒன்று சென்னையில் உலாவிக் கொண்டு வருகிறது. வாகனத்தில் தமிழ்நாடு என்று அரசு பெயர் இருப்பதால் எந்த காவல்துறையினரும் வாகனத்தை பிடிக்க தயக்கம் காட்டி வருகின்றனர். ஜீப்பின் முன்னாடி பம்பர் பொருத்தப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு ஒரு சட்டம், தமிழ்நாடு அரசு வாகனத்திற்கு ஒரு சட்டமா என கேள்வி எழுந்துள்ளது. மேலும் இந்த வாகனம் திண்டுக்கலை சேர்ந்த வாகனமா அல்லது தமிழக அரசு என போலியாக போர்டு வைத்துக் கொண்டு சென்னையில் சுற்றி வருகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இந்த வாகனத்தை காவல்துறையினர் பிடித்து உரிய விசாரணை நடத்தி வாகனத்தின் முன்புள்ள பம்பரை உடனடியாக எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருத்தாச்சலத்தில் செராமிக் சிட்கோ நிறுவனத்தின் முறைகேட்டை தடுக்க கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் விடுதலை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்தப்பில் விருத்தாச்சலம் செராமிக் சிட்கோ நிர்வாக முறைகேட்டை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மக்கள் விடுதலை சார்பில் மாநில செயலாளர் கந்தசாமி தலைமையில் கோரிக்கை விளக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு செராமிக் உற்பத்தியாளர் ஆனந்த கோபால், அசோக் குமார், ஹரி பிரசாத், குணசேகரன், சோழன் சம்சுதீன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பொதுச் செயலாளர் விடுதலை குமரன் விளக்க உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பீங்கான் தொழில் முனைவோர்கள், கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் பேக்கரியில் டீ கேட்டு தகராறு செய்து ஊழியர்களை அடித்து உதைத்த போதை வாலிபர்களின் CCTV காட்சிகள் வைரலாகி வருகிறது. திருப்பூர் வீரபாண்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே பாளையம் என்ற இடத்தில் பொன்ராஜ் என்பவருக்கு சொந்தமான பேக்கரி கடை உள்ளது. இந்த பேக்கரியில் இரவு நேரத்தில் 2 ஊழியர்கள் பேக்கரியின் ஷட்டரை பாதியளவு இறக்கிவிட்டு வேலை பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்து 5 வாலிபர்கள் பேக்கரி ஊழியர்களிடம் டீ போட்டு தருமாறு கேட்டுள்ளனர். டீ இல்லை என்று பேக்கரி ஊழியர்கள் கூறியதை அடுத்து வாட்டர் பாட்டில் மற்றும் ஸ்நாக்ஸ் வாங்கினர். இந்த நிலையில் 5 வாலிபர்களில் ஒருவர் போதை மிகுதியானதால் அங்கேயே உட்கார்ந்து விட்டார். உடனே போதையில் இருந்த நபரை இங்கிருந்து புறப்பட்டு செல்லுங்கள் என்று ஊழியர் கூறியதை அடுத்து 5 வாலிபர்களும் டீ கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கினர். இதில் ஊழியர்களை அடித்து உதைக்கும் பரபரப்பான CCTV காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வைரலாகி வருகிறது. இந்த தகராறு நடக்கும் போதே சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி காவல்துறையினர் போதை வாலிபர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். சூளகிரி அருகே வெல்டிங் கடையின் சுவற்றில் துளையிட்டு ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான பீட்டில் இயந்திரம், இரும்பு பொருட்களை திருடி சென்ற நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த காமன்தொட்டி என்ற இடத்தில் ராமகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான வாடகை கடைகள் உள்ளன. இதில் திருமக்கோட்டா கிராமத்தை சேர்ந்த வினோத் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக ஸ்ரீ பாலாஜி பாப்ரிகேஷன் என்ற வெல்டிங் கடை நடத்தி வருகிறார். வழக்கம் போல் வேலையை முடித்துவிட்டு இரவில் கடையை பூட்டிவிட்டு சென்ற நிலையில் இன்று காலையில் வெல்டிங் கடையை திறந்தபோது கடையின் பின்புற சுவற்றை துளையிட்டு உள்ளில் நுழைந்த மர்ம நபர்கள் வெல்டிங் இயந்திரங்கள், இரும்பு பொருட்களை திருடி சென்றதை கண்டு வினோத் அதிர்ச்சியடைந்தார். மேலும் கடையில் அமைக்கப்பட்டிருந்த CCTV கேமரா பதிவுகளில் ஹார்ட் டிஸ்கையும் 3 லட்சம் மதிப்பீட்டில் இரும்பு பொருட்களை டாடா AC வாகனத்தில் ஏற்றி சென்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து வினோத் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சூளகிரி காவல்துறையினர் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். வந்து நாகேஷ், எங்கள் காமந்தொடியில் கடை வச்சுருக்கோம். கடை பேர் வந்து ஸ்ரீ பாலாஜி ஃபேப்ரிகேஷன் கடை வச்சுருக்கோம். நான் சனிக்கிழமை வந்து கடை ரெகுலராக ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து லீவு. மறுபடியும் திங்கக்கிழமை வந்து காலையில் 10 மணிக்கு வந்து நாங்கள் கடை ரெகுலராக ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணோம். அந்த டைமில் வந்து பார்த்தா செவரு பின்னாடி உடச்சி திடு போயிருக்கு மெட்டீரியல்லாம். அது வந்து மதிப்பு வந்து ஒரு 4 லட்சம் கிட்டே இருக்கும்.
ஃபுல்லாக திருடி போயிருக்காங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாமே பேக்கப் உடனே எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி போலீஸ்க்கு கேட்டு நாங்கள் போய் இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். அது கொஞ்சம் நாங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி கேட்டுக்கிட்டோம். அம்பத்தூர் டாஸ் தொழில்பேட்டை பகுதியில் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என வலியுறுத்தி தொழில்பேட்டை உரிமையாளர்கள் தொழிலாளர்களுடன் சென்று அம்பத்தூர் மண்டல அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் மனு அளித்தனர். சென்னை புறநகர் பகுதியான அம்பத்தூர் பகுதியில் அமைந்துள்ள டாஸ் தொழில்பேட்டை பகுதியில் கடந்த 3 ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்று பலமுறை மனு அளித்தும் பயனில்லாததால் டாஸ் தொழில்பேட்டை உரிமையாளர்கள் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அம்பத்தூர் மாநகராட்சி மண்டல அலுவலக வாசலில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி கண்டன கோஷங்களை எழுப்பி மாநகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். மனு அளித்த பின் டாஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சங்க தலைவர் முருகதாஸ் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், ஒரு தடவை 2018 ஒரு ரோடு போட்டு கொடுத்தாங்க. சூப்பராக போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ரோடு பார்க்க முடியாது. அந்த அளவு போட்டு கொடுத்தாங்க. பட் என்ன ஆச்சுன்னா, இப்போ கார்பரேஷன் இந்த அம்பத்தூர் கார்பரேஷனில் ஒரு 3 வருஷமா எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரைனேஜ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரோடை ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. யாருக்கு பர்மிஷன் கொடுத்தா? கார்பரேஷன் தான் லெட்டர் கொடுத்துருக்கு. என்னென்னு கொடுத்துருக்கு, நீங்கள் உடைக்கலாம். 25 தெருக்கள் இருக்குது. இந்த 25 தெருக்களை நீங்கள் உடைச்சி கால்வாய் போடலான்னு கொடுத்துருக்காங்க. இந்த கால்வாய் போட்ட பிறகு அதுக்கு உண்டான பணத்தையும் மழைநீர் வடிகால் வாரியத்திட்ட வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை கஜானாவில் போட்டாங்க. எந்த கஜானா? இந்த கார்பரேஷன் கஜானாவில் போட்டாங்க. போட்டுட்டு எங்களுக்கு ரோடு போட்டு கொடுக்கல. ரோடு பார்த்தீங்கன்னா எங்கள் தொழிற்சாலைக்குள்ள ஒரு ஃபாரினர்ஸ் வர மாட்டேன்றாங்க. ஒரு ஒரு எம்என்சி கம்பெனிக்காரன் வர மாட்டேன்றான். ஒரு லாரி கூப்பிட்டா ஆட்டோ கொண்டா பாதியில கேன்சல் பண்ணிடுறாங்க. ரோட பார்த்தா கேன்சல் பண்ணிடுறாங்க. திருச்செந்தூர் அருகே தனியார் பள்ளியில் மாணவிகளுக்கு மது கொடுத்து பாலியல் தொந்தரவு செய்த விவகாரத்தில் தற்காலிகமாக மூடப்பட்ட பள்ளி ஒரு வாரத்திற்கு பிறகு பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் இன்று திறக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள உடன்குடி சல்மா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் என்பவர் தூத்துக்குடியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிக்கு மாணவிகளை அழைத்து சென்று தனியார் விடுதியில் மாணவிகளுடன் தங்கி மாணவிகளுக்கு மது வாங்கி கொடுத்து பாலியல் தொந்தரவில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தில் உடற்கல்வி ஆசிரியர் பொன்சிங் என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவத்தை மூடி மறைத்த பள்ளி செயலாளர் சையது அகமது, பள்ளி முதல்வர் சார்லஸ் வீட்டி ஆகியோர் மீதும் திருச்செந்தூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த பள்ளி நிர்வாகம் கடந்த 12ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை தற்காலிக விடுமுறை அளிக்கப்பட்டு பள்ளி மூடப்பட்டது. இந்நிலையில் இன்று பள்ளி பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் திறக்கப்பட்டது. வழக்கத்தை விட பள்ளி மாணவ மாணவிகள் வருகை குறைவாகவே இருந்தது. குமாரப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட KR கண்டிகை பகுதியில் புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அருகே குமாரப்பேட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட KR கண்டிகை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் நீண்ட வருடமாக நியாய விலைக் கடை இல்லாததால் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பொதுமக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி வரும் நிலை இருந்து வந்தது. இந்நிலையில் இப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு பகுதி நேர நியாய விலைக் கடை அமைத்து தர வேண்டும் என கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் DJ கோவிந்தராஜனிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கை ஏற்று KR கண்டிகை பகுதியில் பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்கப்பட்டது. அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேஷ் பாபு தலைமை தாங்கினார். ஆரணி கூட்டுறவு வங்கி செயலர் பாஸ்கர், துணைத் தலைவர் நாகபூஷணம், பாலு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வார்டு உறுப்பினர் ராமு வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கவுன்சிலர் சித்ரா முனுசாமி கலந்து கொண்டு பகுதி நேர நியாய விலைக் கடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்தார். இதில் கிராம பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பழனி அருகே விவசாய பணியின் போது உடைந்த குடிநீர் குழாயை அருகில் இருந்த தோட்டத்தில் உரிமையாளர் சரி செய்ய விடாமல் தடுத்ததால் மற்றொரு விவசாயி கட்டிலை போட்டு சாலையில் படுத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த கோம்பைப்பட்டி கிராமத்தின் அருகில் மூலக்கடை பகுதியில் ராஜாராம் என்பவருக்கு சொந்தமான 1 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்நிலத்திற்கு அருகில் பழனிமுத்து என்பவருக்கும் விவசாய நிலம் உள்ளது. பழனிமுத்து கடந்த சில நாட்களாக நெல் பயிரிடுவதற்கு விவசாய பணியில் ஈடுபட்ட போது 3 அடி அளவிலான அரசு நிலத்தையும் சேர்த்து உழவு செய்தார். அப்போது அந்த வழியாக சென்று வந்த குடிநீர் குழாய் உடைந்து விட்டது. இதனை சரி செய்ய ஊராட்சி பணியாளர்கள் வந்தபோது பழனிமுத்துவின் அத்தையான ஈஸ்வரி என்பவர் தடுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அநாகரிகமாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்த விவசாயி திடீரென சாலையை மறித்து கட்டிலை போட்டு படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து
தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினரிடம் பழனிமுத்துவின் அத்தை தங்கள் நிலத்தை அளக்கக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து காவல்துறையினர் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என அழைத்தனர். மேலும் ஊராட்சி பணியாளர்கள் குடிநீர் குழாய் தோண்டும் பணியில் ஈடுபடும் போது தகராறு செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்திவிட்டு சென்றனர். தோட்டத்து சாலையில் குடியிருக்குங்க சார். எங்களுக்கு இங்கே 1 ஏக்கர் தான் நிலம் இருக்குது. அதில் குடிநீர் பைப்பு வந்துட்டு இருக்குங்க சார். எங்கள் பக்கத்து தோட்டத்தில் ஈஸ்வரி அம்மா ஒன்றுங்கிறது குடிநீர் பைப்பு பூரா ஆக்கிரமித்து கவர்மெண்ட் ரோடு போட்டு இருந்த இடத்துல ஒரு 5 அடிக்கு ஆக்கிரமித்து குடிநீர் பைப்பு பூரா உடச்சிருச்சுங்க சார். அதை நான் கேட்டதுக்கு என் நிலத்துக்குள்ள இறங்கி நீ குடிநீர் பைப்பு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி அனாவசியமாக பேசி ரொம்ப அசிங்கமாக வார்த்தையில் பேசுங்க சார். நான் பஞ்சாயத்து ஆஃபீஸில் சொல்லி பஞ்சாயத்து வைஸ் பிரசிடென்ட் சொல்லிவிட்டு நான் சாலை மறியல் பண்ணுங்க சார். சாலை மறியல் பண்ண சத்திரப்பட்டி எஸ்ஐ சாரோட இப்போ எல்லாம் பிரச்சனையை முடித்து இப்போ அந்த பைப் லைன் போட இது பண்ணியிருக்காங்க சார். எனக்கு இந்த சாலை நீங்கள் சீரமைச்சு கொடுக்கணும். அந்த அம்மா ஆக்கிரமிச்ச இடத்த கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கணும். அது அரசுனால தான் முடியும். அதுக்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் தான் சார் எடுக்கணும். பழனி மலைக்கோவிலுக்கு செல்லும் ரோப்கார் பெட்டிகளில் எடைக்கற்கள் வைத்து சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் திருவிழா மற்றும் விசேஷ காலங்களில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை புரிகின்றனர். பக்தர்கள் எளிதாக மலைக்கோவிலுக்கு சென்று வருவதற்கு ரோப்கார் மற்றும் மின் இழுவை ரயில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ரோப்கார் பராமரிப்பு பணிக்காக வருடத்தில் 40 நாட்கள் ரோப்கார் நிறுத்தி வைக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி ரோப்கார் கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி பராமரிப்பு பணிக்காக நிறுத்தப்பட்டது. பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையில் ரோப்காரில் 6 லட்சம் மதிப்பிலான இரும்பு கயிறும் மேல்தளத்தில் 2 லட்சம் மதிப்பிலான ஷாஃப்ட் இயந்திரமும் பொருத்தப்பட்டுள்ளது. ரோப்காரில் பெட்டிகளை பொருத்தி சோதனை ஓட்டம் துவங்கியுள்ள நிலையில் எடைக்கற்களை அடுக்கி சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் பின்னர் ஐஐடி வல்லுநர் குழுவினர் நேரடியாக ஆய்வு செய்து சான்றிதழ் வழங்கிய பின்னர் ரோப்கார் மீண்டும் பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என கோவில் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து செஞ்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்து மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவர் ஓம்கார் பாலாஜி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இந்து மக்கள் கட்சியினர் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி 4 முனை சந்திப்பில் இந்து மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் சர்வேஷன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற ஒரு பெண் உள்பட 10க்கும் மேற்பட்டோரை செஞ்சி காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். ஓம்கார் பாலாஜி அவர்களை விடுதலை செய்யும் வரை நாங்கள் போராடுவோம், போராட்டத்துக்கும் ஈடுபடுவோம் என்று தானமாக வழங்கப்பட்ட 45 ஏக்கர் நிலத்தை தனிநபரிடமிருந்து மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு நரிக்குறவர் இன மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஓரக்காடு அருகே அள்ளிமேடு பகுதியில் கடந்த 1997இல் 9 நரிக்குறவர் இன மக்களுக்கு 45 ஏக்கர் நிலம் தானமாக வழங்கப்பட்டதாகவும் நாடோடிகளாக பிழைப்பு தேடி அங்காங்கே வெளியூர் சென்றுவிட்டு சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஊர் திரும்பிய நிலையில் தனிநபர் ஒருவர் தனக்கு சொந்தமான பட்ட நிலம் என கூறி கடந்த மாதம் அந்த நிலத்தில் சுற்றுச்சுவர் அமைக்க முற்பட்டதாகவும் அப்போது எதிர்ப்பு தெரிவித்ததால் சுற்றுச்சுவர் அமைப்பது கைவிடப்பட்டதாகவும் நரிக்குறவர் இன மக்கள் தெரிவித்தனர். மேலும் பூமி தானமாக வழங்கப்பட்ட இடத்தை யாரும் வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது என்ற நிலையில் அந்த நிலத்தை தனிநபர் ஏமாற்றி விட்டதாக கூறி 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர் இன மக்கள் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நரிக்குறவர் இன மக்களுக்கு வழங்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்து தனிநபரிடமிருந்து நிலத்தை மீட்தர வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பொன்னேரி வட்டாட்சியர் மதிவாணன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். கொத்தங்குடியில் முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை கேட்டு மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை கேட்டு மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தலைஞாயிறு ஒன்றியம் கொத்தங்குடி கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு மனு கொடுக்கும் ஆர்ப்பாட்டம் விவசாய தொழிலாளர் சங்க ஒன்றியக்குழு உறுப்பினர் மணியன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசு முதியோர் மற்றும் விதவை பென்ஷன் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தகுதியான அனைவருக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். அதன் பின்னர் கிராம நிர்வாக அலுவலரிடம் முதியோர் மற்றும் விதவைகள் மனுக்களை வழங்கினர். இதில் ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, ஒன்றிய கவுன்சிலர் ஞானசேகரன், ஒன்றிய குழு உறுப்பினர் முருகையன், விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய செயலாளர் அலெக்சாண்டர், கிளை செயலாளர் சங்கர் உள்ளிட்ட கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் உளுந்தூர்பேட்டை பகுதி வழக்கறிஞர்களின் வாகனங்கள் கட்டணமின்றி செல்ல அனுமதிக்காததால் வழக்கறிஞர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்க சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியில் உளுந்தூர்பேட்டை பகுதி வழக்கறிஞர்கள் கட்டணமின்றி செல்ல ஏற்காததால் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் உளுந்தூர்பேட்டை சுங்கசாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது உள்ளூரை சேர்ந்த வழக்கறிஞர்கள் சுங்கசாவடியை பலமுறை கடந்து சென்று வருகிறோம் என்றும் எங்கள் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்காமல் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இதனால் சுங்கசாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் இருந்து வந்த உளுந்தூர்பேட்டை காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உங்களின் கோரிக்கையை சுங்கசாவடி நிர்வாகத்திடம் தெரிவித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து வழக்கறிஞர்கள் கலந்து சென்றனர். மணி நேரம் காக்க வைக்கிறாங்க. அதே போல் உள்ள கூட்டு மேனேஜர் கூட பேசினா சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கெல்லாம் நாங்கள் விட முடியாது, நீங்கள் என்ன இதுவா அப்படின்னாங்க. ஸோ ஒரு சாதாரண ஒரு வழக்கறிஞர்கள் மக்களுக்காக சேவை செய்கிற ஒரு வழக்கறிஞர்களுக்கே இதில் அனுமதி இல்லைன்னும் போது இதனால் பாமர மக்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுறான்னு பாருங்கள். இது சம்மந்தமாக நாங்கள் கூப்பிட்டு பேசும்போது கூட எங்கிட்ட சரியான இது இல்லாமல் அநாகரிகமாக நடந்துக்கிறாங்க. நீங்கள் எப்படி வருவீங்க போவீங்க, நான் பார்த்துக்கிறோம், உங்கள் பேரில் புகார் கொடுப்போம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு தாட்டியை வைக்கிறாங்க. இதில் வழக்கறிஞர்கள் மட்டும் பாதிக்கப்படலை, இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க, வழக்காடிகளும் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்காக நாங்கள் கோர்ட்லேயும் போய் ஆஜராக முடியாத சிரமப்பட்டுருக்கோம். இதில் இது சம்மந்தமாக டிஎஸ்பி தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நாங்கள் நிர்வாகத்திட்ட கேட்டு பதிலளிக்கிறோம்னு சொல்லிட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. சுங்குவார் சத்திரம் அருகே HIV நோயால் பாதிக்கப்பட்ட பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் குறித்து சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுங்குவார் சத்திரம் அருகே மதுரமங்கலம் கிராமத்தை சேர்ந்த சோமசுந்தரம் என்பவருக்கும் மகாலட்சுமி என்பவருக்கும் திருமணம் நடைபெற்று 3 வருடங்களான நிலையில் 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவியான சோமசுந்தரம் மகாலட்சுமி ஆகிய இருவரும் HIV-யால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 வருடங்களாக சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே மகாலட்சுமிக்கும் அவருடைய மாமியாருக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் கடந்த 1 வாரமாக மன உளைச்சலில் இருந்த மகாலட்சுமி வீட்டில் யாரும் இல்லாத சூழலில் தன்னுடைய 1.5 வயது கை குழந்தையை தவிக்க விட்டுவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு சென்று சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் மகாலட்சுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மகாலட்சுமி HIV நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பதாலும் ஸ்ரீபெரும்புதூர் மருத்துவமனையில் உள்ள பிண அறையில் போதிய வசதி இல்லாததாலும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் மகாலட்சுமியின் உடலை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த கொடைக்கானல் மலைச்சாலையில் 12 மீட்டருக்கு குறைவான கனரக வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் சமீப காலமாக கொடைக்கானல் சுங்கசாவடி மற்றும் முக்கிய சந்திப்பில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. இதனால் அரசு பல்வேறு நடைமுறைகளை எடுத்து வந்த நிலையில் கடந்த வாரம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியாளரிடம் உரிய அனுமதி பெற்று 18ஆம் தேதி முதல் 12 மீட்டருக்கு குறைவான கனரக வாகனங்கள் மட்டும் அனுமதிக்கப்படும் என அறிவிப்பு வெளியானது. இதனைத் தொடர்ந்து காலை முதல் மலையின் அடிவாரத்தில் அனைத்து வாகனத்தையும் முழுமையாக சோதனை செய்த பிறகே மலைச்சாலையில் 12 மீட்டருக்கு குறைவான வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இதனால் கொடைக்கானலில் உள்ள சுங்க சாவடியில் வாகன நெரிசல் இல்லாமல் காணப்படுகிறது. இனி வருவது உலக செய்திகள். காசா இனப்படுகொலை குறித்து விசாரணை நடத்த போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை குறித்து அர்ஜென்டினாவின் போப் பிரான்சிஸ் வருத்தம் தெரிவித்துள்ளார். பிராந்தியத்தின் ஹமாஸ் நடத்தும் சுகாதார அமைச்சகம் குறைந்தது 43,846 பேர் உயிரிழந்ததாகவும் அதில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் எனவும் கூறுகிறது. இந்நிலையில் பாலஸ்தீன பிராந்தியத்தில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளின் பின்னணியில் இனப்படுகொலை என்ற வார்த்தையை பகிரங்கமாக முதல் முறையாக கூறி போப் விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். காசாவில் நடக்கும் படுகொலைகள் சர்வதேச சட்டத்தால் நிறுவப்பட்ட இனப்படுகொலை என்பதற்கான சட்ட வரையறையுடன் ஒத்துப்போகின்றனவா என்பது குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் போர் மனிதாபிமானமற்றது, ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றங்களை சகித்துக் கொள்ள நம்மை வழிநடத்துகிறது எனவும் அமைதியை விரும்பும் மக்களின் கூக்குரலுக்கு தலைவர்கள் செவிசாய்க்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரத்தில் 50% இடஒதுக்கீட்டை நீக்கிவிட்டு நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உறுதி. நேற்று பெய்த மழையின் இன்று முளைத்த விஷக்காலன் உதயநிதி ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு வழங்கி அதிமுக தலைமை உத்தரவு. திரு
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்று யானை மிதித்ததில் 2 பேர் உயிரிழப்பு. திமுகவும் பாஜகவும் கள்ள உறவில் அல்ல, நல்ல உறவில் நேரடியான கூட்டணியிலேயே உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வீட்டின் மீது வெடிகுண்டுகள் வீசிய சம்பவத்தில் 3 பேர் கைது. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.